அடுத்து வரக்கூடிய அமைச்சரவை விரிவாக்கத்தில் வேலுமணி அன்கோவுக்கு இடம் இருக்காது. இந்த வேலுமணி அன்கோவுக்கு இந்த சட்டம் மட்டுமே பிரச்சனை இல்லை. விஜய்க்கு முட்டு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சில கட்சிகள் அவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று கூறுகின்றனர். 82 மாவட்ட செயலாளர்கள் 81 பேர் எடப்பாடியை ஆதரித்திருக்கிறார்கள். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? மொத்த அதிமுகவும் எடப்பாடிக்கு பின்னால் நிற்கிறது. இது உண்மை. ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் பிளாட்டா போடக்கூடிய 11 ரூபாய் 52 பைசாக்கள் இருக்கு. அதுல 50% மாநில அரசு குறைத்தால் கூட ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் டீசல் விலையுடைய பிரைஸ் மினிமம் 5 ரூபாயாவது குறையும். பெட்ரோல் விலையை குறைக்கிறதுல மாநில அரசுக்கே இத்தனை பங்கு இருக்கும் போது மாநில அரசு தன்னுடைய பங்கு செய்ய வேண்டியதானே? எதுக்கு மத்திய அரசு மனு போட்டே இருக்காங்க? இந்த டிராமாவை தான் இதுக்கு முன்னால டிஎம்கே செய்தது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். விஜய் அமைச்சரவையில் மாற்றம் நடக்க உள்ளதாமே? வணக்கம் நண்பர்களே. விஜய் அமைச்சரவையில் மாற்றம்னு சொல்ல முடியாது, அமைச்சரவை விஸ்தரிக்கப்படுகிறது. ஏற்கனவே பதவியேற்ற அமைச்சர்கள் தவிர கூடுதலாக ஒரு 10 to 15 பேர் வரை புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்பார்கள் அப்படின்னு கூறப்படுகிறது. அநேகமா நாளைக்கு அந்த புதிய அமைச்சர்கள் பதவியேற்க கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. ஏன்னா இப்பவே கிட்டத்தட்ட 20 துறைகள் அமைச்சர்கள் இல்லாமல் இயங்கி வருகின்றன. இது ரொம்ப காலத்துக்கு இப்படியே இயங்கிட்டு இருக்கிறது நல்லதல்ல. அப்படியே ரொம்ப காலத்துக்கு அமைச்சர்களே இல்லாமல் அந்த துறைகள் இயங்கி வந்தால் நாளாவட்டத்துல இந்த அரசு எந்திரம் அப்படிங்கிறது ஒரு சரியான ஸ்பீட்ல போகாது, தேவையான முடிவுகளை எடுக்க முடியாது, அந்த முடிவெடுப்பதுல ஒரு தேக்கம் ஏற்படும். இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு இம்மிடியட்டா தன்னுடைய அமைச்சரவையை விஸ்தரித்தாக வேண்டிய கட்டாயத்தில் விஜய் இருக்கிறார். இதற்கிடையில கேரளத்திலிருந்து ஆளுநர் தமிழகத்துக்கு இன்று இரவு வருகிறார். அப்படிங்கிறப்போ அநேகமா நாளைக்கு விஜயுடைய புதிய அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. இதுல தாவேகா சார்பில் 10 to 12 பேர் வரை அமைச்சர்களாக பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இதுல ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கிறது யார் அப்படின்னா, விஜய் எப்ப ரசிகர் மன்றம் தொடங்கினாரோ அன்னைக்குல இருந்து விஜயோடையே சேர்ந்து பயணித்து வரக்கூடிய மதுரை வடக்கு எம்எல்ஏ கல்லணை, அதுக்கப்புறம் சேலம் தெற்கு எம்எல்ஏ தமிழ் பார்த்திபன், தஞ்சாவூர் எம்எல்ஏ விஜய் சரவணன், கோவை வடக்கு எம்எல்ஏ வி சம்பத்குமார், இவர்கள் பெயரெல்லாம் அடிபடுகின்றன. இவங்க அநேகமா அமைச்சர்களாவது உறுதி என்று தெரிய வந்திருக்கிறது. பெண்கள்ல யார் யார் அமைச்சராங்க அப்படின்னா, செங்கோட்டையன் ஆதரவாளரான திருப்பூர் வடக்கு எம்எல்ஏ சத்யபாமா, இவங்க முன்னாள் எம்பியும் கூட. அதே போல பல்லாவரம் எம்எல்ஏ ஜே காமாட்சி, அப்புறம் குமாரபாளையம் எம்எல்ஏ சி விஜயலட்சுமி ஆகியோர் அமைச்சர்களாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தாவேகா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவங்கெல்லாம் தவிர கூட்டணி கட்சி அப்படிங்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தரப்புல 2 பேர் அமைச்சர்களாவது உறுதி என்று தெரிய வந்திருக்கிறது. அதுல தற்போதைய மேலூர் எம்எல்ஏவும் முன்னாள் எம்பியுமான விஸ்வநாதனுக்கு அமைச்சர் பதவி உறுதியாகிவிட்டதாகவே சொல்லுகிறார். இந்த 2வது மினிஸ்டர் யாரு அப்படிங்கறதுல ஒரு சின்ன குழப்படி இருக்கு. ஒன்னு கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் ஆகலாம், அப்படி இல்லைன்னா கொளச்சல் எம்எல்ஏ தாரகை கப்பர் ஆகலாம் என்று கூறப்படுகிறது. தாரகை கப்பர் ரொம்ப பெரிய அளவுல விஜய் சைடுல லாபி பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். ஒன்னு குளச்சல் எம்எல்ஏ தாரகை கப்பர், அப்படி இல்லைன்னா கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார், இந்த 2 பேர்ல ஒருத்தர். மொத்தத்துல காங்கிரஸ் தரப்புல 2 பேருக்கு அமைச்சர் பதவி தரப்படும் என்று தெரிய வந்திருக்கிறது. இந்த 2 பேருக்கு அமைச்சர் பதவி அப்படிங்கிறது காங்கிரஸை பொறுத்தளவுல ஒரு வரலாற்று பூர்வமான ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம். ஏன்னா 1967 காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பிலிருந்து நீங்கியது. அதற்கு பிறகு இன்றைக்கு வரை கடந்த 59 ஆண்டுகளாக காங்கிரஸ் அதிகாரம், ஆட்சி இவை அனைத்திலிருந்தும் தள்ளி வைக்கப்பட்டே இருந்தது. இந்த அதிகார பகிர்வு, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது காங்கிரஸை பொறுத்தளவுல 59 ஆண்டு கனவு இப்ப மீண்டும் தமிழகத்துல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கெடுக்க போகிறது அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய மெசேஜ். இவங்க தொடர்ந்து காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? காமராஜர் ஆட்சியை கொண்டு வருகிறார்களோ இல்லையோ, காமராஜர் காலத்தில் இருந்தது போன்ற ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்கிற ஒரு இடத்தை நோக்கி சற்று காங்கிரஸ் முன்னேறி இருக்கிறது. அதனால அவங்கள பொறுத்த அளவுல இந்த தமிழக அமைச்சரவையில் அவர்கள் இடம்பெறுவது அப்படிங்கிறது ஒரு வரலாற்று நிகழ்வு.
அது ஒன்றும் தவறும் கிடையாது, நியாயமானது. ஏன்னா இதுக்காகத்தான் அவங்க தொடர்ந்து அண்மை காலமா குரல் கொடுத்து கொண்டு வந்தார்கள். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி மாணிக் தாக்கூர் கிளப்பி வச்சாரு. அதுக்கப்புறம் ஜோதிமணி அதை தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் லோக்கல் லெவல்ல திருச்சி வேலுச்சாமி அதை பற்றி தொடர்ந்து பேசி கொண்டு இருந்தார். இப்போ அது நடக்க போகிறது. அதனால 2 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் ஆகிறார்கள். இதை தாண்டி ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுகவுக்கு துரோகம் செய்து அதிமுகவின் முதுகில் குத்திவிட்டு ஒரு தனிப்பிரிவாக செயல்பட்டு வந்த வேலுமணி அன்கோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் காத்திருக்கிறது. அந்த வேலுமணி அன்கோவை சார்ந்த எவருக்கும் இப்போதைக்கு அமைச்சர் பதவி கிடையாது என்று தெரிய வந்திருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க மேல கட்சிதாவல் தடை சட்டத்தின் கீழே ஒரு தகுதி இழப்பு என்பது இனிஷியேட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கை தொடங்கிவிட்டது. இவங்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி சபாநாயகரிடம் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 10வது அட்டவணையில் சொல்லியிருக்கு, கொறடாவை யார் நியமிக்கணும்னா கட்சியினுடைய தலைவர் தான் நியமிக்க முடியும். அப்போ கொறடா உத்தரவை மீறி வாக்களித்தால் பதவி பறி போகும். திரு விஜய் அவர்கள், மாண்புமிகு விஜய் அவர்கள் தலைமையிலான அரசுக்கு ஆதரவு கோரும் தீர்மானத்தில் அதிமுக சார்பில் எதிர்த்து வாக்களிக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவை, கொறடா உத்தரவை அனைவருக்கும் அனுப்பிச்சிருந்தார். அந்த உத்தரவை மீறி ஒரு 25 பேர் அதற்கு எதிராக செயல்பட்டதனால அவங்க நேரடியாக பதவி இழப்புக்கு அவங்க கட்சி தாவல் தடை சட்டம் அவர்கள் மீது பாயும். அதற்காக நம்ம அசம்பிளி ரூல்ஸ் 2B அதை நாங்கள் அந்த மனுவை இன்னைக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லி ஒரு மனுவை கொடுத்துருக்கோம். இப்ப தாவேக்கால இருக்கக்கூடிய லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எடப்பாடியார் தரப்பு தகுதி நீக்கம் செய்ய கோரி சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுத்துட்டாங்க. அந்த கடிதத்தின் மீது சபாநாயகர் முடிவே எடுக்கல. சோ முடிவெடுக்காத நிலையில அந்த கடிதம் பெண்டிங்ல இருக்கு. சோ சபாநாயகர் முடிவெடுக்காத அந்த சூழ்நிலையில இவர்களை அமைச்சர்களாக்குவது அப்படிங்கிறது ஒரு பெரும் சட்ட பிரச்சனையை கிளப்பி விடும். ஏன்னா அவர் முடிவெடுக்காத சூழ்நிலையில இவர்களை அமைச்சர்கள் ஆக்கினால் நிச்சயம் ஏடிஎம்கே தரப்பு என்ன செய்யணும், அதாவது எடப்பாடியார் தரப்பு என்ன செய்யணும்னா கோர்ட்டுக்கு போகும். நாங்க இவங்களை தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட கொடுத்திருக்கோம். சபாநாயகரும் அதை பரிசீலிக்கிறோம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அது பரிசீலனையில் இருக்கிறது. இது போன்ற ரொம்ப முக்கியமான விஷயம் பரிசீலனையில இருக்கிறப்போ சபாநாயகர் தன்னுடைய முடிவே சொல்லாத நிலையில அவசரமாக இவர்களை எப்படி அமைச்சர்களாக்கலாம், அது எப்படி சரி அப்படின்னு கோர்ட்டு கேஸ்ன்னு கொண்டு போயிட்டால் அது பெரும் சிக்கலை, அதாவது சிக்கலை இன்னும் சிடுக்காக்கினது போல ஆகிவிடும். இது என்ன ஆகும்னா, மற்ற அமைச்சர்கள் பதவி ஏற்பதற்கும் ஒரு தாமதத்தையும் தடையும் உருவாக்கினது போல ஆகிவிடும். அதனால இந்த ஏடிஎம்கேல பிரிஞ்சு வந்த இந்த குரூப்பை விட்டுட்டு மற்ற வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். இன்னொன்னு, கட்சிதாவல் தடை சட்டத்தின் கீழே இந்த 10th ஷெட்யூல்ல தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, 2/3 மெஜாரிட்டிக்கு குறைவான எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ அந்த கட்சியை விட்டு வெளியில போனார், இல்லாட்டி கட்சி தலைமையினுடைய உத்தரவை மீறி சென்றால் அவர்கள் தகுதி இழப்பை சந்திக்க நேரிடும், அவர்கள் தகுதி இழப்பார்கள் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப வேலுமணி அன்கோ என்ன பண்ணிருக்கணும், மொத்தம் உள்ள இந்த 47 எம்எல்ஏக்கள் 32 பேரையாவது தன் பக்கம் கொண்டு போயிருக்கணும். 32 அதுக்கு மேல அப்படின்னா அவங்க தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்ல, 25 பேருடைய சப்போர்ட் தான் இருந்தது. அதனால கட்சி தாவல அவர் ரொம்ப தெளிவாக எதிர்கொண்டு இருக்கிறார்கள். அதனால தப்பிக்கவே முடியாது. அதைத்தான் இன்பதுரை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்கிறார். அதுக்கு பல கேஸ்ல எல்லாம் கோட் பண்ணிருக்காங்க. நாமே எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூலாம் இதுக்கு முந்தின வீடியோஸ்ல கொடுத்திருக்கோம், நேர்கள் நிச்சயமா கேட்டிருப்பீங்க. அப்படிங்கிறப்போ கட்சிதாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி இழப்பை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு எப்படி அமைச்சர் பதவி கொடுப்பது? அதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் இருக்கு. அப்படி தகுதி இழப்பை எதிர்நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு ஆளுநர் முதல்ல பதவி பிரமாணம் செய்து வைப்பாரா? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இதெல்லாம் மீறி ஏடிஎம்கே ஃபேக்ஷனை சேர்ந்த ஒரு 4-5 பேருக்கு, CV சண்முகம், SP வேலுமணி, நன்னிலம் காமராஜ், கரூர் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், இவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்க முடிவு பண்ணி அந்த லிஸ்ட ஆளுநரை பார்த்து விஜய் கொடுக்கிறாருன்னு வச்சுப்போம். அதை ஆளுநர் ஏற்றுக்கொள்வாரா? ஏன்னா டிஸ்குவாலிபிகேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப வேணாலும் அவர்களது எம்எல்ஏ பதவி பறிபோகும் என்கிற அளவுக்கான ஒரு டிஸ்குவாலிபிகேஷன் ப்ராசஸ எதிர்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அமைச்சராக எப்படி
ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார்? எப்படி செய்து வைக்க முடியும்? அது அறம் சார்ந்ததா? இந்த மாதிரிலாம் கேள்வி இருக்கு. இப்போ ஒருவேளை ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டாருன்னா இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு போறப்போ ஆளுநரை நோக்கியும் கேள்வி எழும். நீங்கள் எப்படி பதவி பிரமாணம் செய்து வைத்தீர்கள்? இப்போ பதவி பிரமாணம் செய்து வைக்காத வரைக்கும் இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு துண்டு எல்லாம் என்னன்னா இன்பிட்வீன் ஏடிஎம்கேயா போயிட்டு இருக்கும். இவங்களுக்கு எதிராக எடப்பாடியார் தரப்பு கேஸ் போடுவாங்க. அப்ப அவங்க தரப்புல பதில் சொல்றதுக்கு பெரிய வலுவான ஒரு வழக்கறிஞர்கள் நியமிப்பாங்க. ஆர்குமெண்ட் இப்படியா போயிட்டு இருக்கும். இப்ப இதுக்கு இடையில புகுந்து இவர்களுக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஆளுநர் தரப்பும் கோர்ட்டு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதுவும் இந்த வழக்குக்குள்ள மாட்டிக்கிற மாதிரி ஒரு சிக்கல் வரும். இதை இப்ப இருக்கிற ஆளுநர் விரும்ப மாட்டார். ஏன்னா அவரே தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜா தான் இருக்கிறார். ஃபுல் ஃபிளட்ஜ் ஆளுநரும் கிடையாது. அவர் கேரளத்து ஆளுநர், தற்காலிகமா தமிழ்நாட்டுக்கு சேர்த்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ ஆளுநர் வம்புல சிக்கிறதுக்கு விரும்ப மாட்டார். அதனால அடுத்து வரக்கூடிய அமைச்சரவை விரிவாக்கத்தில் அதிமுகவுக்கு துரோகம் செய்து விட்டு வந்த வேலுமணி அன்கோவுக்கு இடம் இருக்காது அப்படின்னு திட்டவட்டமாக கூறப்படுகிறது. இதை தவிர்த்து இந்த வேலுமணி அன்கோவுக்கு இந்த சட்டம் மட்டுமே பிரச்சனை இல்லை, தகுதி இழப்பு இது சார்ந்த சட்ட பிரச்சனை இது மட்டுமே காரணமா இல்லை. விஜய்க்கு முட்டு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சில கட்சிகள் அவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று கூறுகின்றன. விடுதலை சிறுத்தைகள் சார்பில் திருமாவளவன் தெளிவாகவே சொல்லி இருக்கிறார், அதிமுகவிலிருந்து உங்களை ஆதரிச்ச எவரும் அமைச்சர்களாக கூடாது, அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார். வருங்காலத்துல இப்ப அதிமுக தவைக்காக ஆதரவு அளிக்கும் பட்சத்துல நம்மளோட ஆதரவு வந்து திரும்ப பெறப்படுமா? ஏன்னா இந்த அப்போ நாங்கள் எங்கள் தோழர்களோட கலந்து பேசி தான் முடிவு பண்ணுவோம். அதாவது அதிமுக வந்து ஊழல் கட்சின்னு சொல்லப்பட்டது யாரால்? திரு விஜய் அவர்களால். அதிமுக என்டிஏவில் பயணம் செய்த கட்சி, பாரதிய ஜனதாவோடு இன்றைக்கும் தீவிரமான நட்பை கொண்டிருக்கிற ஒரு கட்சி. இப்போ அந்த கட்சியை சார்ந்த சிலர் அந்த கட்சியை உடைத்து கொண்டு வெளியே வந்து இந்த ஆட்சிக்கு ஆதரவு தருகிறார்கள் என்பதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவர்களுடைய உட்கட்சி விவகாரம். ஆனால் அது குறித்தும் நாங்கள் எங்கள் கட்சியின் உயர்நிலைக் குழுவில் நிச்சயமாக கலந்து பேசுவோம். திருமாவளவன் இன்னும் வினோதமாக ஒன்றை சொல்லுகிறார், நாங்கள் இன்னமும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஜனாதிபதி ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு முட்டு கொடுத்தோம் அப்படிங்கிறார். சோ டிஎம்கேயிலே தொடர்கிறார். ஆனால் டிஎம்கே தீய சக்தி என்று சொன்ன தவேகாவுக்கு ஆதரவு தந்திருக்கிறார். இந்த மாதிரி வினோதமான பாலிடிக்ஸ்ல திருமாவளவன் ஒத்தரால் தான் செய்ய முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. இன்னமும் அந்த கூட்டணியில் இருக்கிறேன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நாளைக்கு கூப்பிட்டா கூட போய் நான் சந்திப்பேன். இதில் என்ன இருக்குது? நாங்கள் வந்து வெறும் தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்காக மட்டும்தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் நல்கி இருக்கிறோம். அங்கே வந்து 2 சீட்டில் வந்து ஒரு ஆட்சி அமைய முடியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுனால, பிரசிடென்ட் ரூல் இங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுனால, மறுபடியும் ஒரு தேர்தல் வந்துவிடக்கூடாது என்பதனால எங்கள் கூட இருந்த கட்சிகள் காங்கிரஸ், இடதுசாரிகள் இவங்கெல்லாம் ஏற்கனவே அவங்களுக்கு ஆதரவை நல்கி இருக்கிற சூழலில் 2 இடங்களால் ஒரு ஆட்சி அமைவதை விடுதலை சிறுத்தைகள் தடுத்து விட்டது என்ற குற்றச்சாட்டு எழுந்துவிடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு நாங்கள் அந்த முடிவை எடுக்கிறோம் என்று நான் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன். அந்த அறிவிப்பிலேயே சொன்னேன், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம், எங்களுடைய ஆதரவை மட்டும் நல்குகிறோம் அப்படின்னு சொன்னேன். சரி, இது ஒரு பக்கம் இருந்தால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர், மாநில செயலாளர் சண்முகம் ரொம்ப கடுமையாக ஒன்றை சொல்லி இருக்கிறார். என்னன்னா, இந்த ஏடிஎம்கேல இருந்து உடைச்சிட்டு வெளியில வந்த யாருக்கும் அமைச்சர் பதவி தரக்கூடாது. இந்த மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கே எதிரானது. நீங்க மக்கள்கிட்ட என்ன சொல்லி ஓட்டு வாங்கினீங்க? நான் வந்து தூய சக்தி, டிஎம்கே தீய சக்தின்னு சொல்லி வாங்கியிருக்கீங்க. தூய சக்தின்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. அப்படிங்கிறப்போ தூய சக்தி அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கியிருக்கிற நீங்கள் அதிமுகவை சேர்ந்த ஊழல் அரசியல்வாதிகளுக்கு அனுசரணையான ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. எனவே அவர்களை அமைச்சர்களாக்க கூடாது. ஒருவேளை அதிமுக ஃபேக்ஷனை சேர்ந்த யாருக்கேனும் அமைச்சர் பொறுப்பு தந்தால் நாங்கள் தாவேகாவுக்கு அளிக்கின்ற ஆதரவு குறித்து மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். மீறி அவர்கள் அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ அதிமுகவோடு சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தாவேகா செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். அதிமுகவை அவர்கள் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வதோ அவர்களுடைய ஆதரவை தொடர்ந்து பெறுவது என்பதோ மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. அவர் சொல்லியிருக்கிற கிளீன் கவர்னன்ஸ், ஒரு நல்லாட்சி என்பதற்கு விரோதமாக அது அமையும். ஏற்கனவே அதிமுக திமுக அணி 2க்கும் எதிராகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அத்தகைய அணியினுடைய ஒரு ஆதரவை பெற்று தாவேகா என்பது ஆட்சியில் தொடர்வது என்பது மக்களுடைய தீர்ப்புக்கு விரோதமாக அமையும். நிச்சயம் ஆக்சுவலா தாவேகாவுக்கு நேரடியா எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் சண்முகம், மிரட்டி இருக்கிறார். இப்போ இதெல்லாம்
விஜய்க்கு ஒரு பெரிய மண்டை குடைச்சு. வெறும் 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி மிரட்டுகிறது. சரி, ஏடிஎம் கேட்ட இருந்தா 25 எம்எல்ஏ சப்போர்ட் வாங்கிட்டோம்ல, இவங்களை எதுக்கு பொருட்படுத்திட்டு அப்படின்னு போக முடியாது. ஏன்னா இந்த 25 பேர் எத்தனை நாள் எம்எல்ஏவா இருப்பாங்கன்னு தெரியாது. டிஸ்குவாலிபிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பமாயாச்சு. 90 நாட்களுக்குள்ள சபாநாயகர் முடிவெடுத்து ஆகணும். இவர் 90 நாள் முடிவெடுக்காமல் இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா கோர்ட்டுக்கு போயிடலாம். சபாநாயகர் உரிய காலத்துல முடிவெடுக்கல, நாங்க என்னைக்கோ சொல்லி லெட்டர்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு எடப்பாடியார் தரப்பு போயிடும். ஒருவேளை 90 நாட்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகி நாங்கள் மனம் திருந்தி விட்டோம், இந்த மாதிரி நாங்க பண்ண தப்புதான் அப்படின்னு வருத்தம் தெரிவித்து திரும்ப எடப்பாடியாரை நோக்கியே இவங்க நகர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க. அப்ப எடப்பாடியார் தரப்பு என்ன செய்யும் அப்படின்னா சபாநாயகரை பார்த்து முன்னால கொடுத்த கடிதத்தை திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். திரும்ப அவங்க எல்லாம் செட்டில் ஆயிருவாங்க. இதுதான் இப்ப இருக்கிற ஒரு காட்சி. அப்படிங்கிறப்போ தகுதி இழப்பை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை நம்பி தனக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த சிறிய கட்சிகளை புறக்கணிக்கவும் முடியாது, பொருட்படுத்தாமல் இருக்கவும் முடியாது. இது ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு நிலையில விஜய் மாட்டிக்கொண்டு இருக்கிறார். காரணம் அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போனது. அப்போ மொத்தத்துல கூட்டி கழிச்சு பார்த்தால் அவர் சேஃபா இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான், ஏடிஎம்கேல இருந்து வெளியில வந்தவங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு தராமல் இருப்பது. தலைவலி மிச்சம். இதுதான் விஜய் போடுற கணக்கு. அப்ப கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு தெரியும், டிஸ்குவாலிபிகேஷன் ப்ராசஸ் என்கிற சட்ட பிரச்சனை ஏற்கனவே முட்டு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகா இவர்களுடைய போர்க்குறல். இந்த 2 காரணத்தினால் அதிமுக முதுகில் குத்திவிட்டு அதிமுக துரோகம் செய்துவிட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய வேலுமணி அன்கோவுக்கு கிடைக்க வேண்டிய அமைச்சர் பதவி கிடைக்காமல் தள்ளி போகிறது. இதுதான் காரணம். இதுக்கு மத்தியில இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு நடந்தது நேற்றைக்கு. அது என்ன அப்படின்னா, எடப்பாடியார் கட்சி தலைமையகத்தில் வைத்து, அதாவது லாய்ட்ஸ் ரோட்ல வச்சு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினார். மொத்தம் அதிமுக 82 மாவட்ட செயலாளர்கள் உண்டு. அந்த 82 பேர்ல 80 பேர் வந்திருந்தார்கள். அந்த 80 பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருப்பதாக கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். 2 மாவட்ட செயலாளர்கள் தான் வரல, ஒருவர் ஜெயக்குமார். ஆனால் ஜெயக்குமார் சில பர்சனல் ரீசன்ஸ்னால வர முடியாமல் போயிடுச்சு, என்னால வர முடியாமல் போயிருக்கு, அப்புறமா நான் வந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி போன் செய்து எடப்பாடியாரிடம் அந்த தகவலை தெரிவித்து விட்டார். அதனால அது பிரச்சனை இல்லை. 2வது மாவட்ட செயலாளர் வராமல் தவிர்த்தவர் யாரு அப்படின்னா, பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் இளம்பை இரா தமிழ்ச்செல்வன். அவர் சிபி சண்முகம், வேலுமணி அவர்களுக்கு நெருக்கம் காட்டி இருக்கிறார். அதனால எடப்பாடிக்கு ஆதரவு தர அவர் மறுத்து இருக்கிறார். சோ 82 மாவட்ட செயலாளர்கள்ல பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் மட்டும் மாறுபட்ட கருத்தோடு இருந்திருக்கிறார். இப்போ அவரையும் அவருடைய அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தூக்கி விட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 82 மாவட்ட செயலாளர்கள்ல 81 பேர் எடப்பாடியை ஆதரித்திருக்கிறார்கள். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? மொத்த அதிமுகவும் எடப்பாடிக்கு பின்னால் நிற்கிறது. இது உண்மை. அதனால்தான் சிவி சண்முகம், அதே போல எஸ்பி வேலுமணி இவங்க தொடக்கத்துல பேசின மாதிரி வேகமா இப்ப பேச முடியல. இப்ப நேற்றுக்கு சிவி சண்முகம் சொல்லிருக்காங்க, நாங்க என்ன கேட்டோம், பொதுக்குழுவை கூட்டுங்கன்னு தானே சொல்றோம், கூட்ட வேண்டியதானே, கூட்டுங்கன்னு தானே சொல்றோம், இதையும் சொல்லி கொண்டு இருக்கிறார். 5ல் 1 பாகம் பொதுக்குழு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று பொதுச் செயலாளரிடம் கொடுத்தால், கொடுக்கப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள்ளாக சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் இயக்கிய சட்ட விதியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பொதுக்குழுவை கூட்டுங்கன்னு யார்கிட்ட சொல்றாங்க? பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லுகிறார்கள். சோ பொதுக்குழுவை கூட்டுகிற அதிகாரம் எடப்பாடியிடம் தான் இருக்கிறது, அதை தங்களால் செய்ய முடியாது அப்படிங்கறத அவங்க மீண்டும் மீண்டும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். ஆக அதிமுகவின் தலைமை என்பது எடப்பாடியார் தான், அவர்தான் பொதுச் செயலாளர், அவர் நினைச்சாதான் பொதுக்குழுவை கூட்ட முடியும். இது அத்தனை சிவி சண்முகமே ஒப்புக்கொள்ளுகிறார். ஏன் போட்டியா பிரிஞ்சு இவ்வளவு செஞ்சவங்க போட்டியா நான் பொதுக்குழுவை கூட்டுறேன்னு ஆரம்பிக்க வேண்டியதானே? எது அவர்களை தடுக்கிறது? அதுவும் கடைசியில சட்டச்சிக்கல்ல போய் மாட்டிச்சுன்னா கதை கந்தலாயிரும். அது அவருக்கு தெரியும், அவரே ஒரு வழக்கறிஞர். இப்பவே கூட இந்த மாதிரி ஃபேக்ஷனா உடைச்சிட்டு வெளியில வந்ததே ஒரு மிஸ் அட்வென்ச்சர் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் ரொம்ப யோசிக்காமல் அவசரப்பட்டு செஞ்சுட்டாங்களோ
அப்படின்னு இப்ப எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. இப்ப திருசங்க சொர்க்கத்துல வந்து நின்றுட்டு இருக்காங்க. பேரண்ட் பார்ட்டில இருந்து வெளியில வந்து இவங்களா சட்டப்பேரவை குழு ஒண்ணு, இவங்களா ஒரு கொறடான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அது ஒண்ணு. இன்னொரு பக்கம் அவங்க வந்த நோக்கம் அமைச்சராவது அப்படிங்கறதா. ஏன்னா கடந்த 5 வருஷமா சம்பாதிக்கல, அமைச்சர்களாகவும் இல்ல. இப்படியே சும்மா இருக்க முடியாதுல. ஓப்பனா சொல்றேன், பச்சையா சொல்றேன், சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அவ்வளவுதான். அமைச்சராகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால அவங்க தாவேக்காவை ஆதரிப்பது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க. இதுக்கு அவங்க பல காரணம் சொல்லலாம். தாவேக்காவை ஆதரிச்சிருக்கணும், எடப்பாடி பழனிசாமியை ஆதரிச்சிருக்கணும் அப்படின்னு. தாவேக்காவை எப்படிங்க ஆதரிக்க முடியும்? இந்த மாதிரி லாஜிக் இருக்கா? ஏடிஎம்கேங்கிறது எவ்வளவு பெரிய கட்சி, 7 தடவை இந்த தமிழகத்தை கட்டி ஆண்ட கட்சி. அது தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய ஒரு துணைநிலை கட்சியாக, ஒரு சப்போர்ட்டிங் போர்ஸாக மாற முடியுமா? எடப்பாடி அப்படி மாறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். வேணா சில பேர் சொல்லலாம், என்ன சார் இன்னைக்கு 3வது இடத்துக்கு தானே வந்திருக்கு ஏடிஎம்கே அப்படின்னா கிண்டலா கூட சொல்லலாம். நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு வந்தாலும் 1,04,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது. இப்ப இதே போல கடந்த காலத்துல டிஎம்கே 3வது இடத்துக்கு வந்ததே இல்லையா? 1991 டிஎம்கே வெறும் 2 சீட் தான் ஜெயிச்சது. எவ்வளவு இடம் கீழே இருந்தது? சரி, 2000க்கு பின்னாலே பாருங்களேன். 2011 எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்துங்க, அதற்கு அடுத்த நிலை கட்சியாகத்தான திமுக இருந்தது. இப்ப என்ன அதிமுகவுக்கு நேர்ந்து இருக்கிறதோ இது கடந்த காலத்தில் திமுகவுக்கும் நேர்ந்தது. என்னைக்காவது அப்போ டிஎம்கே பார்த்து நீ 3வது நிலை கட்சியா இருக்க, 3வது இடத்துல வந்திருக்க, நீ ஒரு உதிரி கட்சி தானே அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்களா? ஒரே விஷயம்தான் நடக்குது. அது டிஎம்கேக்கு வர்றப்போ அதை கண்டும் காணாதபடி அப்படியே கடந்து போகிற மீடியாக்கள் ஏடிஎம்கேன்னு வர்றப்போ ரொம்ப வேகமாக சத்தமாக பேசுகின்றன. இது என்ன அளவுகள்னு புரியல. இன்றைக்கு அதிமுக அடைந்திருக்கக்கூடிய நிலையை காட்டிலும் பட்டு மோசமான நிலையை கடந்த காலத்தில் டிஎம்கே எட்டி இருக்கிறது. அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு டிஎம்கே வந்திருக்கிறது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எம்ஜிஆர் மறைவு வரை டிஎம்கே தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்திருக்கிறது. இன்னைக்கு தொடர்ச்சியா எடப்பாடி தலைமையில தோல்விங்கிறாங்களே, எடப்பாடியார் தொடர்ச்சியா எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாரோ அதை காட்டிலும் அதிகமான தோல்விகளை கலைஞர் எம்ஜிஆர் காலத்தில் சந்தித்திருந்தார். ஆனால் ஒருவர் கூட கலைஞரை சுட்டி காட்டி கை நீட்டி தொடர்ந்து தோற்றவர் அப்படின்னு சொன்னதே கிடையாது. வாயை பொத்திட்டு இருந்தாங்க. ஆனா இங்க எடப்பாடியான்னு வர்றப்ப எல்லா கேள்வியும் வருது. அதாவது இது மீடியா பர்சன்ஸ் சில பேர்லாம் ஒரு செலக்டிவ் அம்னீஷியாவோட இருக்காங்க. அவங்க கடந்த காலத்தோட எல்லாத்தையுமே நியாயமான முறையில நடுநிலையோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். பட் ஒன்னு கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா அதுக்கு உண்டான முதல் தகுதி நீங்க நடுநிலையோட இருக்கணும். அது இன்னைக்கு பெருமளவுல நம்ம தவற விட்டோம். மீடியா பர்சன்ஸ் அதை எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சரியா, அட்லீஸ்ட் அதை நம்மளாவது சுட்டி காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் சுட்டி காட்டுகிறேன். சோ இப்ப மொத்தத்துல என்ன அப்படின்னா, ஏடிஎம்கே டோட்டலா எடப்பாடியார் பின்னால் இருக்கிறது. 82 மாவட்ட செயலாளர்கள் 81 பேர் எடப்பாடியார் பின்னால் இருக்கிறார்கள். இப்ப அதனால வேலுமணி அன்கோ செய்வதறியாது திகைத்து நிற்கிறது. இப்ப கட்சி அவங்கள விட்டு போகல, அவங்க கட்சியை விட்டு வெளியில வந்து தப்புன்னு ஆயிடுச்சு. சரி, என்ன நோக்கத்துக்காக வந்தாங்க? அதுவும் நடக்காது போல இருக்கு, அமைச்சராக முடியாது போல இருக்கு. இதுக்கிடையில இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன். லீமா ரோஸ் தரப்புல எஸ்பி வேலுமணி அப்புறம் சி.வி. சண்முகம் எல்லாத்தையும் கேட்டகாரிக்கலா சொல்லியிருக்காங்களாம். நாளைக்கு 21ஆம் தேதிக்குள்ள நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான சட்டபூர்வமா போனாலும் ஜெயிக்கக்கூடிய விதத்துல நிரூபிப்பதற்கான எல்லா வேலைகளையும் நீங்க செஞ்சு முடிக்கணும். அப்படி இல்லைன்னா எங்களுடைய சப்போர்ட்டை நீங்க எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தெளிவாக கடுமையான டோன்ல அவர்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். இப்ப அவங்க சொன்னபடியே நடந்ததுன்னா இனிமேல் அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிற அந்த லட்சுமி கடாட்சமும் கட்டாகும் போல இருக்கு. சோ ஒரு சரியான ஒரு வலைப்பின்னல், அது அவர்களே தங்களை சுற்றி உருவாக்கி கொண்ட ஒரு வலைப்பின்னலில் எஸ்பி வேலுமணி அன்கோ மாட்டிக்கொண்டு முழிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரே முதல்வர் விஜய். முதல்வர் விஜய் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னால மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு. இப்போ அவருடைய செயல்பாட்டை பார்த்தால் நமக்கு ஏன் மாற்றமாக இருக்கிறது? காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னால ஸ்டாலின் எப்போதும் பிரதமருக்கு கடிதம் எழுதி கொண்டே இருப்பார். இப்ப ஸ்டாலினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறார் விஜய். அவரும் கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார். இந்த கடிதத்தெல்லாம் தாண்டி
பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும்னா அதற்கான தீர்வு மாநில அரசு கையிலேயே இருக்கு. அதை அவர் செய்ய வேண்டியதுதானே. பெட்ரோல் டீசல் ஆகியன இன்னும் ஜிஎஸ்டி கீழே வரல. இந்த பெட்ரோல் டீசலுடைய என் பிரைஸை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த விலை உயர்வுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி வருது, அப்புறம் மாநில அரசு போடுகிற வேட், அதாவது வேல்யூ ஆடட் டாக்ஸ், தமிழ்ல சொல்றதுன்னா மதிப்பு கூட்டு வரி, இதெல்லாம் விதிக்கப்படுகிறது. இப்போ மாநில அரசு விதிக்கிற அந்த மதிப்பு கூட்டு வரியை குறைச்சாலோ ரத்து செஞ்சிட்டாலோ பெருமளவு விலை குறைஞ்சிரும். இதுக்கு எதுக்கு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிட்டு இருக்கணும்? இவர் தான் மாற்றத்தை கொண்டு வருவேன்னு சொன்னார்ல. ஸ்டாலின் இதுக்கு முன்னால் 2021 தேர்தலையே நான் பெட்ரோல் டீசல் எவ்வளவு குறைப்பேன் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் குறைக்கல, சொன்ன வாக்குறுதியை கூட நிறைவேற்றல. அதுக்கு பதிலா அவர் கடிதம் எழுதி கொண்டு இருந்தார். இப்ப திரும்ப இவரும் கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு சதவிகிதத்துல இந்த வேட் டாக்ஸ போடுறாங்க. இப்ப இந்தியாவிலேயே ரொம்ப ஒரு ஹையஸ்ட் வேட் டாக்ஸ் யார் போடுறாங்கன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரத்துல என்னன்னா 31% வேல்யூ ஆடட் டாக்ஸ் போடுறாங்க, வாட் போடுறாங்க. அதோட மட்டுமில்ல, ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் டீசலுக்கு பிளாட்டா 4 ரூபாய் வரைக்கும் வேற டாக்ஸ் போடுறாங்க. இப்ப அதே நேரத்துல தமிழ்நாட்டில் வேட் டாக்ஸ் எவ்வளவு அப்படின்னா 13%. ஆனால் 13% குறைச்சலா இருக்குன்னு நினைப்போம். ஆனால் ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் டீசலுக்கு பிளாட்டா 11 ரூபாய் 52 காசுகள் வசூலிக்கப்படுகின்றன. சோ இப்ப தமிழக அரசு சைட்ல மட்டும், அதாவது மாநில அரசு சைட்ல மட்டும் ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் டீசலுக்கு எவ்வளவு வரி விதிக்கப்படுகிறது அப்படின்னா 13% வேட் பிளஸ் 11.52 காசுகள். அப்படின்னா எவ்வளவு விலை கூடுது? இப்போ உண்மையிலேயே ஏழைகள், நடுத்தர மக்கள் இவங்கெல்லாம் பயனடையணும், இந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறையணும்னா அட்லீஸ்ட் இந்த வேட் 13 ரூபாய் அப்படியே வச்சுட்டு பிளாட்டா ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலுக்கும் போடுறாங்கல்ல, ஒரு 11 ரூபாய் 52 காசுகள், அதை எடுத்துட வேண்டியதானே. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலும் டீசலும் ஒரு 11 ரூபாய் 12 ரூபாய் வரைக்கும் குறையும்ல. சரிங்க, அவ்வளவு கூட முழுமையா எடுக்க முடியலைங்க. அல்ல 50%, ஒரு 5 ரூபாய் 6 ரூபாய் குறைக்க கூடாதா? சோ பெட்ரோல் விலையை குறைக்கிறதுல மாநில அரசுக்கு இத்தனை பங்கு இருக்கும்போது மாநில அரசு தன்னுடைய பங்கு செய்ய வேண்டியதானே. எதுக்கு மத்திய அரசு மனு போட்டே இருக்காங்க? இந்த டிராமாவை தான் இதுக்கு முன்னால டிஎம்கே செய்தது. ஏதோ இந்த விலை உயர்வுக்கு காரணமே மத்திய அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோடனையை கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மோடியினுடைய அரசு கடந்த 4 இல்லாட்டி 5 ஆண்டுகளாக ஒரே விலையில பெட்ரோல் டீசல் விலையை நிலைநிறுத்தி வைத்திருந்தது, மாறவே இல்லை. இந்தியாவில் மாற்றம் இல்லாமல் ஒரு 5 இயர்ஸ் பெட்ரோல் டீசல் விலை அப்படியே அதே விலையில் தொடர்ந்தது என்றால் அது மோடி ஆட்சியில் மட்டும்தான். வேற எந்த கவர்மெண்ட் காலத்தையும் அப்படி இருந்ததே கிடையாது. அதுவே ஒரு பெரிய சாதனை. இந்த சாதனையை செய்யறதுக்காகத்தான் இந்த பெட்ரோல் டீசல் விலையை அப்படியே நிலைநிறுத்தணும், அனாவசியமா பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கக்கூடாது, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ரஷ்யாட்டேந்து பெட்ரோல் டீசல் இந்த கச்சா எண்ணெயை பெருமளவு இவர்கள் வாங்கினார்கள் இந்த உக்ரைன் போறப்போ. அதனாலதான் நமக்கும் அமெரிக்காவுக்கு இடையில முருகல் நிலை ஏற்பட்டது. அமெரிக்காவை பகைத்துக் கொண்டாலும் பரவாயில்லை, நம்முடைய நாட்டு மக்கள் தலையில பெரும் சுமை விழக்கூடாது என்பதற்காக ரஷ்யாட்டேந்து அவங்க சலுகை விலையில வர நமக்கு தந்தாங்க. அந்த பெட்ரோல் டீசலை வாங்கி குவித்தோம். அதன் மூலமாகத்தான் கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக பெட்ரோல் விலையில ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாமல் நம்ம சமாளிச்சுட்டு வந்தோம். இந்தியா மாதிரியான 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசத்துல 5 இயர்ஸ் கண்டினியூஸா விலையில மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலையை அப்படியே மெயின்டைன் பண்ணா அது எவ்வளவு பெரிய சாமர்த்தியம், அது எவ்வளவு கவனமா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, மேனேஜ் பண்ணியிருப்பாங்க, இல்ல யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தத்துல பெட்ரோலை கொண்டு வரக்கூடிய சரக்கு கப்பல்கள் எல்லாமே ஹோர்முஸ் ஜலசந்தியில் மாட்டி கொண்டு இருக்கிறது. அதே போல எந்தெந்த இடத்திலிருந்து பெட்ரோல் உற்பத்தி ஆகுமோ அது அந்த ஜெனரேஷன் பாயிண்ட்லயும் சரி,
சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கக்கூடிய இடத்திலையும் சரி போர் ஆபத்து இருக்கின்ற காரணத்தினால அங்கிருந்து பெட்ரோல் டீசலை கொண்டு வர முடியல. இது தவிர குண்டு விழுந்து விடும் என்கிற அச்சத்தினால கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பல சுத்திகரிப்பு நிலையங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு விட்டன. பெட்ரோல் சப்ளையை சில பேர் நிறுத்திட்டாங்க. இந்த காரணத்தினால சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை எகிரி கொண்டு இருக்கிறது. இப்ப இதன் மூலமாக இந்திய எண்ணெய் நிறுவனங்கள், அது இந்தியன் ஆயில் கார்பரேஷனா இருக்கலாம், பாரத் பெட்ரோலியமா இருக்கலாம், இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஆயில் நிறுவனமும் தினந்தோறும் 1000 கோடி அளவுக்கு இழப்பை சந்திக்கிறது. 1000 கோடி ரூபாய் பெர் டே. இப்ப 15ஆம் தேதி 3 ரூபாய் பெட்ரோல் டீசலுக்கு விலை கூட்டினாங்க. அப்படி கூட்டினதன் மூலமாக என்ன ஆயிருக்குன்னா ஒரு 250 கோடி அளவுக்கு நஷ்டம் குறைஞ்சிருக்கு. ஆனால் இன்னமும் தினந்தோறும் 750 crores அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எண்ணெய் நிறுவனத்துக்கும் நஷ்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 1000 கோடின்னு இருந்தது, இப்ப 250 கோடி நஷ்டம்ங்கிற லெவலுக்கு வந்து நிற்குது பெர் டே. நான் சொல்றது இந்த தகவலை சொல்லி இருப்பவர் பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், அப்படிப்பட்ட சிச்சுவேஷன். அதுல இப்ப நேற்றைக்கு 19ஆம் தேதி 2வது முறையாக பெட்ரோல் விலை கிட்டத்தட்ட ஒரு 90-92 காசுகள் கூடியிருக்கின்றன. 4 நாள்ல 2வது முறையா பெட்ரோல் கூடியிருக்கு. ஆனா எல்லாரும் இப்ப கூடின இந்த 4 நாள்ல 2 தடவை கூடியிருக்குங்கிறதையே பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக மாற்றமின்றி பெட்ரோல் டீசல் விலை நிலைநிறுத்தப்பட்டதை ஒருத்தர் கூட நன்றியோட நினைவு கூறவே மாட்டாங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு மற்ற மீடியாக்கள் மறைக்கும். நாம நடுநிலையோட பேசுறதுனால இதெல்லாம் மறைக்க விரும்புது. இன்னொன்னு, ஒரு மாநில அரசு நினைத்தால் இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முடியும். அதற்கான வழிகள் இருக்கு. இந்த மாற்றத்துக்கான அரசுன்னு சொல்லி வந்த விஜய் இந்த வழிகள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு பெட்ரோலுக்கும், ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் பிளாட்டா போடக்கூடிய 11 ரூபாய் 52 பைசாக்கள் இருக்கு. அதுல 50% மாநில அரசு குறைத்தால் கூட ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் டீசல் விலையுடைய பிரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபாயாவது குறையும். மினிமம் 5 ரூபாயாவது குறையும். அப்ப இப்ப என்ன கூடி இருக்கோ அதுல இருந்து ஒரு ரிலீஃப் மக்களுக்கு கிடைச்சிடும். செய்யுங்களேன் பார்ப்போம். நாங்கள் மாற்றாக இருப்போம் சொல்லிட்டு கடைசியில டிஎம்கே என்ன வழியில போச்சோ அந்த வழியவே ஃபாலோ பண்ணா. இப்ப அதே நேரத்தில் பிஜேபி அரசு செய்து காட்டி இருக்கின்றன. கடந்த காலத்திலேயே பிஜேபி அரசு இன்க்ளூடிங் யூபி கவர்மெண்ட் தாங்கள் விதிக்கிற வரியை குறைத்தன. சோ அந்த பெட்ரோல் டீசலை வாங்கக்கூடிய அல்டிமேட் பெனிஃபிஷியரி சாதாரண மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மற்ற மாநிலங்களை காட்டிலும் தங்களது மாநிலங்களில் குறைந்த விலைக்கு பெட்ரோல் டீசல் கிடைப்பதை பாரதிய ஜனதா கட்சி மாநில அரசுகள் உறுதி செய்தன. அந்த வழியை விஜய் பின்பற்ற வேண்டும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.